நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா Y95 விவோ Y95. திடீர்னு ஏன் இதை பற்றி போடுறோம் அப்படின்னா, நாங்கள் இதை போய் டியூவில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ரெட்மி மொபைல்லாம் இல்லைன்ட்டாங்க. ரெட்மி சாம்சங்லாம் கொடுக்க முடியாது, ஒன்லி விவோ ஓப்போ தான்ட்டாங்க. சரி, அதில் எது நல்லா இருக்குதுன்றது செக் பண்ணி இந்த Y95ன்ற மாடலில் நாங்கள் வாங்கி வந்துக்கிறோம். ஓகே, இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதோட ஃபியூச்சர்லாம் பார்ப்போம். ஓகே, இது போன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ஏற்றி போடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம முதல் சொன்ன மாதிரி இப்போ பார்க்க போகிற மாடல் விவோ Y95. இது ஆக்சுவலாக 20 மெகாபிக்சல் ஏஐ செல்ஃபி வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நிறையா மாடல் இருக்குது. இதை ஏன் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணுற அப்படின்னு இன்டர்நெட்டில் வாங்குகிற மாடல் இது கிடையாது. ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் நிறையா மாடல் இருக்குது. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து டியூ வாங்குற மாதிரி தான் இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக டியூ வாங்குற மாதிரி தான் இருக்காங்க. நம்ம கடைக்கு போய் டியூ வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சா வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது விவோ ஓப்போ கம்பெனி தவிர அதிகமாக எந்த ஏரியாவிலும் வேறு எதுவும் ரெட்மி கிடையவே கிடையாதுன்றாங்க. அதனால் வேறு ஏரியாவில் எந்த மொபைலும் நல்ல மொபைல். ஓகே, கடைக்கே நம்ம போய் எந்த மொபைல் தான் நல்லா இருக்குன்னு பார்த்தோம். ஓரளவுக்கு Y95 நல்லா இருந்துச்சு. இதை ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சோம். ஓகே, நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இல்லை என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குதுன்றதை பார்ப்போம். அப்புறம் நாங்கள் வாங்க போகும்போது என்னென்ன டியூவில் வாங்க போகும்போது என்னென்ன சந்திச்சோன்றதை பற்றியும் நாங்கள் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து இது அன்பாக்சிங் கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல நாங்கள் பிரித்தாலும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ள என்னென்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு காட்டிடும். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். மாடல் வந்து Y95 விவோ கம்பெனி. இது இன்டர்நெட்டில் நான் வாங்கலாம். இன்டர்நெட்டில் அவைலபிள் இருந்தால் கீழே லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கலாம் தாராளமாக. எத்தனையோ ஒரு ஃபோன் இருக்குது. இந்த லுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெயிலில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு இந்த லுக்கு. வாங்கினா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது. அப்படியே கண்ணை பறிக்குதுன்னே சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம். பயங்கரமாக இருக்குது கேமரா குவாலிட்டி. பேக்கில் வந்து 13 மெகாபிக்சல், ஃப்ரண்ட் 2 மெகாபிக்சல், 2 கேமரா பேக்கில். ஃப்ளாஷ் லைட்டு நல்லாவே யூஸ் ஆகுது. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கலர் தான் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் எது எப்படி சொல்கிறது, ஜிகின்னு இருக்குது. மைனருக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாடலில். தாராளமாகவே பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா தான் வேறு லெவலில். இந்த கேமரா 20 மெகாபிக்சல் ஏஐ கேமரா. நம்ம ஆன் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஏற்றோன்னே ஆல்ரெடி இதை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆன் ஆகட்டும். நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுக்குறாங்க. வழக்கம் போல் விவோ கம்பெனி எப்பயும் ஒரு பவுச் கொடுப்பாங்க, ஒயிட் கலர் பவுச்சு. இது தரமாகவே இருக்கும். நீங்கள் வாங்குகிற பவுச்சோட இது நல்லா இருக்குது. ஏன்னா நான் விவோ X21 யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு சிம் எஜெக்டரு. இது தெரியும். அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த சம்மந்தமெல்லாம் ஒரு சிலது இருக்குது. சார்ஜரை பற்றி பார்ப்போம். சார்ஜர் வந்து 2 ஆம்ப்ஸ் 5 வோல்ட் கொடுக்குறாங்க. 60 ஹெச்எஸில் வேகத்தில் ஏறுன்றாங்க. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ வேகத்தில் ஏறும்னா 1 ஹவரில் சார்ஜ் ஃபுல்லாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இடத்துல எல்லாம் குத்திருந்தீங்கன்னா 1 ஹவரில் சார்ஜ் ஃபுல்லாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாடலில் நீங்கள் கடையில் வாங்கினா, நான் சமீபத்தில் விவோ ஒரிஜினல் சர்வீஸ் சென்டரில் கேட்டால் 1500 to 2000 வரைக்கும் வருது. நீங்கள் இந்த சார்ஜரை ஏந்திராதீங்க ஃபோன் வாங்கினீங்களா விவோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு டேட்டா கேபிள், அனலைசஸ் கேபிள் தான். V8 மாடல், டைப் சி கிடையாது. V8 மாடல் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் போட்டுன்றாங்க. 2 பக்கமும் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக ஏற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு விவோவில் எப்பயுமே கெத்து, விவோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஹெட்செட் மாடல் ரெட்மியில் இன்டர்நெட்டில் வாங்கினா ஹெட்செட் உள்ளே வரதில்ல. ஆக்சுவலாக விவோவில் வருது. இது நல்லாவே இருக்குது. நான் இப்போ கேட்டு பார்த்தேன், சூப்பராகவே இருக்குது இந்த ஹெட்செட்டு. அப்புறம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும்னா, ஸ்னாப்டிராகன் 426 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 8.1 கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் 4.5 நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேறு எல்லாமே இருக்குது. ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ், காம்பஸ், ப்ராக்ஸி சென்சார், அசம்பிளேட்டர், ஏகப்பட்ட ஆப்ஷன். அதாவது ஓடிஜி சப்போர்ட் கண்டிப்பாகவே இருக்குது. இல்லை ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. வேறு ப்ளூடூத், வைஃபை. அதாவது ப்ளூடூத் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 4.20 லேட்டஸ்ட் விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லலாம், இது ஃப்ரண்ட்டு 20 மெகாபிக்சல் வேறு லெவல்னே சொல்லலாம். எக்ஸ்பெண்டபிள் வந்து 128 GB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் போட்டுக்கலாம். மைக்ரோ SD இல்லை 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டு அட்டன் டைமில் நீங்கள் போடலாம். நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் டியூவில் வாங்கும்போது கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே லோக்கலில் கடையில் இருக்கிறவங்களே எந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? இல்லை சிம் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். 2 சிம்மு ஒரு மெமரி அட்டன் டைம்லேயே நீங்கள் போடலாம்.
அதேமாரி இதில் 2 சிம்லுமே 4G கிடைக்கும். நீங்கள் இன்டர்நெட்டை மாற்றி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2 சிம்லுமே இன்டர்நெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா 1.9 GHz ஆக்டோ கோர் ப்ராசஸர் இருக்குது. பிக்சல் பார்த்தா 1520x720p வேற லெவலில் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி 4030 4030 mAh பேட்டரி 4000 mAh. இது நவம்பர் மாதம் 2018 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் நம்ம கையில் இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கேமரா குவாலிட்டி பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமரா பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம். பயங்கரமாக இருக்குது. இது 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி. உங்களுக்கு இந்த இடத்துல நாட்ச் வந்து ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. விவோ V11 மாதிரி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். விவோ V11ஓட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. செக் பண்ணி பார்த்தோம். இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பேக் கேமரா இப்போ பார்ப்போம். நம்ம பேக் கேமராவை ஓகே, ஃப்ரண்ட் கேமராவோட பேக் கேமரா நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா காரணம் என்னன்னா 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட்டில், பேக்கில் 12:2 கொடுத்தாங்க ஃபஸ்ட்டே சொன்னோம். நல்லாவே இருக்குது. ஓகே, 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி இந்த ஃபோனு. ஆனால் லாக் வந்து ஆகலை. 426 ஸ்னாப்ட்ராகன் 426 தான். ஆனால் லாக் ஆகலை. தாராளமாக இந்த மொபைலை நான் சஜஷன் பண்ணுவேன். ஒரு 17,000 ரூபாய்க்கு ஓகே மொபைல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மொபைல் விவோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு மாடல் வந்துச்சு V11 Pro, சேம் ப்ரோக்ரஸ் தான். 24 25 இப்போ 26. அதில் ஏதோ சீரீஸ் மாற்றி 26,000 விற்றுங்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் அதில் எக்ஸ்ட்ரா. இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்கிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எதனா டவுட் இருந்தால், இதை பற்றி எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சம்மந்தம்லாம் எங்கள் சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. அந்த பெல் சிம்லையும் அழுத்தி விடுங்க. எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ் ராம். பாய்.